அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி பாயாசம், சாகோ பாயாசம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த ஜவ்வரிசி பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சாகோ அதாவது ஜவ்வரிசி 100 கிராம், மில்க் பால் 250 ml, சுகர் 400 கிராம், சேமியா ஒரு பாக்கெட், கேஷ்நட், பாதாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துங்க. அப்புறம் தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே வந்து ஜவ்வரிசி வந்து 1 hour நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து தனியாக ஊற வச்சு அதை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து தண்ணி ஹீட் ஆனோடனே ஜவ்வரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆகுது குக் ஆகணும். அப்போ தான் வந்து ஜவ்வரிசி வந்து ஃபுல்லாக குக் ஆகும். ஏற்கனவே 1 hour வந்து ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 hour வந்து குக் ஆகிறதுக்கு நம்ம டைம் விடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 hour வந்து குக் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா குக் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ராத், அதாவது பார்த்திங்கன்னா மேலே வந்து நுரையை கட்டும். ஸோ அந்த தேவையற்ற நுரையில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ நார்மலாக ஒரு லேடில் எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தேவையற்ற ஃப்ராத் வந்து நாம் அதை எடுத்துடணும். ஸோ நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ராத்தெலாம் வந்து எடுத்துடலாம். அவுட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ அதான் இப்போ செக் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பால் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 ml, அதாவது 250 ml பால். முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணி கலக்காத பால், சரிங்களா? என்ன தான் தண்ணி கலந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே பாயாசத்தில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பாலில் தண்ணி கலக்கணும் கட்டாயம் கிடையாது. ஸோ பாலில் வந்து நான் தண்ணி கலக்காமல் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்ச பால், அதாவது வந்து ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சு, ஸோ அந்த பால் தான் வந்து இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிச்சுன்னா அப்புறம் பாயாசம் வந்து ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பாயாசம் வந்து சுத்தமாக கெட்டு போயிடும். அதாவது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு செட் ஆகாது. அப்புறம் பாயாசம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஒரு லேடில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாயாசம் வந்து ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதில் நம்ம வந்து நம்ம செய்கிற ஒரு செய்முறையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 400 கிராம், அதாவது பார்த்திங்கன்னா 400 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 300 கிராம் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு சுகர் வேணுமோ மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சுகர் பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் நான் இப்போ அடுத்ததாக வந்து சேமியா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேமியா வந்து இப்போ நம்ம ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு பாக்கெட் அளவு சேமியாவை இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணி இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 10 minutes வந்து குக் ஆகிறதுக்கு விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சேமியா வந்து இப்போ பார்க்குறதுக்கு வாட்டராக தெரியுது இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு பாயாசம் அளவுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அந்த வாட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ரெடியூஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரும். அப்போ தான் பாயாசம் குடிக்கும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்லாக கொடுக்கும். ஸோ அப்போ வந்து இந்த சேமியா வந்து இப்போ நம்ம குக் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes எடுத்துப்போம். ஸோ அப்போ தான் வந்து சேமியாவும் குக் ஆனால் மட்டும் தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சுகர் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருச்சு. அந்த கலரிங் பண்ண கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். ஸோ அதனால் இதில் வந்து ஏலக்காய், நம்ம தேவையான அளவு ஏலக்காய் எடுத்துருக்கோம். நான் வந்து ஃபுல்லாக பவுட்ரு பண்ணல. ஸோ ஏலக்காய் வந்து அப்படியே உளிச்சு போட்டிருக்கேன். இதுவே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் தரும்.
பவுடர் ஆக்கணும்னா நம்ம குடிக்கும்போது நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அது நல்லா இருக்காது. இப்போ வந்து நெய் எடுத்துக்குவோம். அதில் வந்து முந்திரி, பாதாம், ரைசின், அதாவது பார்த்திங்கன்னா உலர் திராட்சை, இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நெய் வந்து சூடானதும் அதில் வந்து முந்திரி, பாதாம், திராட்சை 3 ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நிச்சயமாக வந்து இந்த பாயாசம் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 400 கிராம் எடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 75% வந்து ஆட் பண்ணேன், மறுபடியும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜவ்வரிசி பாயாசத்துக்கு தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிச்சயமாக வந்து இந்த பாயாசம் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நாம் பாயாசத்தில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை 3 ஆட் பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சாகோ பாயாசம் ரெடி. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.